கார்த்திக் தீபா சீரியல் அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கார்த்தி வந்து ஆல்பத்தை 12 மணிக்கு சரியாக கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சிதம்பரத்துக்கு வந்து அவங்க பிஏ வந்து காட்டுறாங்க. சார் ஏதோ கானா பாட்டு ரிலீஸ் பண்ணுவான்னு சொன்னீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா மெலோடி சாங் ஒரு லேடி சிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, கேட்டால் பல்லவின்னு போட்டிருக்காங்க அப்படின்னோன்னே அதிர்ச்சி ஆகிடுறாங்க சிதம்பரம். எங்கே கொண்டா ஃபோனை கொடுன்ட்டு பார்க்குறாங்க. மணி கரெக்டாக 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணோன்னு பார்க்குறாங்க, பாட்டு வந்து தீபா தான் பாடியிருக்காங்க பல்லவி அப்படின்னு லிஸ்ட்டு பேர் நேம்லேருந்து எல்லாமே இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னா ஆல்பத்தை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாங்க நம்ம சிதம்பரம். அதே சமயத்தில் ஐஸ்வர்யா வந்து ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா டக்குன்னு பார்க்குறாங்க. பாட்டு கேட்டோன்னே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஐயோ இப்போ தானே அவள் பாட மாட்டாங்க, இவன் பாடுவான்னு நினச்சா, ராஜா பாடுவான்னு நினச்சோம், நம்ம நினச்சது தப்பாக போச்சு. இவன் எந்த தைரியத்தில் பாடினா? நேற்று கூட வந்து கார்த்திகை அசிங்கப்படுத்துகிறப்ப அமைதியாக இருந்தவ இன்றைக்கி எந்த தைரியத்தில் பாடினானே தெரியலையே, இப்போ நான் சிதம்பரத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே வீட்டில் உள்ளவங்க கீழே வந்து ஹாலில் வந்து அபிராமி ஃபோன் பண்ணி, எப்போ பல்லவி வாய்ஸ் உண்மையிலே அருமையான வாய்ஸ்ப்பா, இந்த ஆல்பம் வந்து சொன்ன தேதிக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்ட பார்த்தியா, என் பையன்னா சும்மா இல்லைப்பா, வாழ்த்துக்கள்ப்பா, நிச்சயமாக இந்த பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க, ஏஞ்சி பார்த்தா பாட்டு வந்து செம ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 ஆகிடுது. எல்லோரும் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்திக்கு. இதை தாங்க முடியாமல் அடுத்த நாள் என்ன பாட்டு தானே ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சிதம்பரம் நைட்டு வந்து 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணிங்க, எப்படி என்ன ஓட போகுதுன்னு நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிடுது. ஐயோ நம்ம இந்த ஃபீல்டை விட்டு போயிடுவோமா, இந்த கார்த்தினால் இவனை குறைச்சி இட போட்டுட்டோமே, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவுக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறப்ப வந்து ஐஸ்வர்யா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னை போய் நம்பினேன் பார்த்தியா, சாரி சார் எனக்கே தெரியாமல் இது நடந்துருச்சு, நானும் உங்களை போல தான் ஏமாந்துட்டேன் அப்படின்னோன்னே, இப்போ நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து கார்த்திகை வந்து ஜெயிக்க முடியல இந்த ஆல்பத்தில்னா கூட பரவாயில்ல, அவன் வாழ்க்கையில் வந்து அவனுக்கு வந்து மிகப்பெரிய அடியை கொடுக்கணும், அது நான் கொடுத்த மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் ஒன்று மூலமாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ தீபா தான் பல்லவிங்கிற விஷயத்தை வந்து போட்டு உடச்சிரு, என்ன பிரச்சனை நடந்தாலும் நடக்கட்டும், வேணும்னா தீபா வந்து நம்ப மாட்டாங்க, எப்படியும் நீ சொன்னால் தீபாவை பாட்டு பாட சொல்லுவாங்க, நீ பாட சொல்லிடு கார்த்தி முன்னாடி, அப்படிங்கும்போது அவளால் தப்பிக்க வழியே கிடையாது, நிச்சயமாக இப்படி சொன்னேன்னா அப்போ பக்கத்தில் இன்னொரு ஆள் வந்து நடிக்க வந்தப்போ கூட வந்து உன் மானம் போனாலும் கார்த்தி மானம் போனால் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அபிராமியமாக கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் மனசில் தைரியத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஹாலில் வந்து எல்லோரும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கப்போ தீபா வந்து கார்த்திக்கு வந்து பேசுகிறாங்க, வாழ்த்துக்கள் சார் நம்ம பாட்டு நல்லா வந்திருக்கு போல் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாங்க பல்லவி வாய்ஸ் வந்து வேர்ல்டு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை, இது மூலமாக கிடச்சிருச்சு, இனிமேல் அவங்க பாட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, அது ஒரு பிரச்சனை இல்லை, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வாய்ஸ் பிடிச்சி போச்சுன்னா அவங்கள மறுபடியும் வந்து கண்டினியூவாக அவங்க வந்து புகழ் பெற அதிக பாட்டு தன்னால் தேடி வந்துடும், அவங்களால தப்பிச்சு போகவே முடியாது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க.